மாணவர்களே, உயிர்கோளத்தில் உள்ள ஒழுங்கமைப்பு மட்டங்களும் இடைத்தாக்கமும் என்ற பாட அலகை நாம் கற்க இருக்கின்றோம். எனவே நாம் வாழுகின்ற பூமி ஒரு உயிர்கோளமாக கருதப்படுகின்றது. எம்மை சூழ உள்ள யாவும் சூழலாக கருதப்படுகின்றது. நாம் சூழலுடன் பல்வேறு இடைத்தொடர்புகளை கொண்டுள்ளோம். புவியிலுள்ள எல்லா அங்கிகளும் இவ்வாறு சூழலுடன் இடைத்தொடர்புகளை கொண்டுள்ளன. எனினும் அவை சூழல் சமநிலையை குழப்பாதவாறு இடைத்தொடர்புகளை பேணுகின்றன. எனினும் நாம் சூழலுடன் கொண்டுள்ள இடைத்தொடர்புதான் மிகவும் ஆபத்தானதாக காணப்படுகின்றது. எமது கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்பங்கள், நாம் பயன்படுத்துகின்ற சாதனங்கள் சூழலை பாதிப்பதாக, அதாவது சூழல் சமநிலையை குழப்புவதாக காணப்படுகின்றது. எனினும் இயற்கை சூழலானது தன்னைத்தானே மாற்றியமைத்து மீண்டும் பழைய நிலைக்கு வர முயற்சித்துக் கொண்டிருக்கும். ஆனால் எமது செல்வாக்கு மிக அதிகளவில் அதிகரிக்கும் போது, சூழலை பாதிக்கும் போது சூழலால் மீண்டு கொள்ள முடியாமல் இருக்கும். இதற்கு உதாரணமாக ஓசோன் படையில் ஏற்பட்ட துவாரத்தினை நாம் கூறிக்கொள்ளலாம். இவ்வாறு பல சம்பவங்கள் சூழலை பாதிப்பதாக காணப்படுகின்றது. தொழிற்சாலைகள் போன்றவற்றிலிருந்து வெளியேறும் கார்பன் ஆக்சைடு, கந்தக ஆக்சைடு போன்ற வாயுக்கள் மற்றும் நமது வாசனை திரவியங்களிலிருந்து வெளியேறும் CFC போன்ற வாயுக்கள் மற்றும் நாம் சூழலுக்கு வெப்பத்தை வெளிவிட செய்கின்ற பல விடயங்களை மேற்கொள்ளுகின்றோம். இவை யாவும் சூழல் சமநிலையை குழப்புகின்றன. உதாரணமாக அண்மையில் உள்ள ஒரு நாட்டின் ஜனாதிபதி கூறியிருந்த பெண்கள் தலைமையை உலர்த்த பயன்படுத்தும் ஹீட்டரை பயன்படுத்துவதை நிறுத்தினாலே பெருமளவு மின்சாரம் மீதப்படுத்தப்படுவதுடன் புவிக்கு வெளிவிடப்படும் வெப்பத்தின் அளவும் குறையும் என்று. நமக்கு புவி வெப்பமடைவதால் ஏற்படும் பல விளைவுகளை நாம் அறிந்துள்ளோம். அதன் விளைவுகளையும் அனுபவிக்கின்றோம். உதாரணமாக எல்னினோ, லானினா காலநிலைகள் மற்றும் பருவகால மாற்றங்களில் ஏற்படுகின்ற வேறுபாடுகள் இவை எமது சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இனி நாம் பாடத்திற்கு வருவோம். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் அங்கிகளுக்கும் சூழலுக்கும் இடையில் இடைத்தொடர்பு உள்ளதென்பதனையும், இயற்கை சூழல் சமநிலையில் உள்ளது என்பதனையும், உயிர்கோளத்தின் ஒழுங்கமைப்பு மட்டங்களையும், உயிர்கோளத்தின் ஒழுங்கமைப்பு மட்டங்களுக்கான உதாரணங்களையும் அறிந்து கொள்வீர்கள். சூழல் சமநிலை உயிருள்ள கூறுகளையும் உயிரற்ற கூறுகளையும் கொண்ட அவற்றுக்கிடையே இடைத்தாக்கம் நிகழும் பௌதீக உயிர்ச்சூழல் கூறுகள் ஒருங்கே சூழல் தொகுதி எனப்படும். சூழல் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றது. பௌதீக சூழல், அவற்றில் மண், நீர், வளி போன்றன அடங்குகின்றன. இரண்டாவது உயிர்ச்சூழல், தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் போன்றவை அடங்குகின்றன. மூன்றாவது சூழல் நிலைமைகள், வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, ஈரப்பதன், சூரிய ஒளி போன்றவை சூழல் நிலைமைகளாக கருதப்படுகின்றன. அங்கிகள் அவை வாழும் பௌதிக சூழலுடன் சமநிலையில் உள்ளன. இச்சமநிலை தொடர்பு சூழல் சமநிலை எனப்படும். சூழலில் ஏற்படும் சிறிய மாற்றங்கூட அதன் நிலவுகைக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும். இம்மாற்றங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு மாற்றும் மாற்றல் சூழலுக்கு இருப்பினும் மனிதனால் மேற்கொள்ளப்படும் சில செயற்பாடுகள் சூழலை நிரந்தரமாக பாதிக்கின்றன. உயிர்கோளத்தின் ஒழுங்கமைப்பு மட்டங்கள். உயிர்கோளத்தில் அங்கிகள் எளிய மட்டத்திலிருந்து சிக்கலான மட்டம் வரை பரந்துள்ளன. உயிர்கோளத்தின் ஒழுங்கமைப்பு மட்டத்தினை பின்வருமாறு பாய்ச்சற்கோட்டு படத்தின் மூலம் காட்டலாம். தனியன், ஒவ்வொரு அங்கியையும் நாம் தனியன் என கருதுகின்றோம். இவை பற்றிய விளக்கத்தை இனிவரும் பெறும் பகுதிகளில் நாம் பெற்றுக்கொள்வோம். தனியன்கள் சேர்ந்து குடித்தொகையாக கருதப்படுகின்றன. குடித்தொகைகள் சேர்ந்து சாகியத்தை தருகின்றன. சாகியம் எனப்படும் போது பல குடித்தொகைகள், மீன் குடித்தொகை, அதில் உள்ள தாவர குடித்தொகை, நண்டு குடித்தொகை இவையெல்லாம் சேர்ந்து சாகியம். சாகியங்கள் மற்றும் உயிரற்ற கூறுகள் சேர்ந்து சூழல் தொகுதியை ஆக்குகின்றது. அவற்றுக்கு இடைத்தாக்கம் நிகழ்கின்றது. சூழல் தொகுதிகள் சேர்ந்து உயிர்கோளத்தினை ஆக்குகின்றன. தனியன், குடித்தொகை, சாகியம், சூழல் தொகுதி, உயிர்கோளம் இவையே உயிர்கோளத்தின் ஒழுங்கமைப்பு மட்டங்களாக கருதப்படுகின்றது.
உயிர்கோளத்தின் ஒழுங்கமைப்பு மட்டத்தினை விளக்கமாக அதற்குரிய படத்தினை நாம் அவதானிக்கின்றோம். தனியன் மற்றும் தனியன்கள் பல சேர்ந்து அவற்றின் குடும்பங்கள் உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து குடித்தொகையாக கருதப்படுகின்றது. மற்றும் பல குடித்தொகைகள், அதாவது புலி குடித்தொகை, ஆந்தை குடித்தொகை, மெரை குடித்தொகை, இவ்வாறு பல குடித்தொகைகள் சேர்ந்து சாகியத்தை தருகின்றது. தாவர குடித்தொகை எல்லாம் சேர்ந்து சாகியத்தை தருகின்றது. பின்னர் அந்த குடித்தொகைகளுடன் உயிரற்ற கூறுகளான வளி, நீர், மண் இவை யாவும் சேர்ந்து அவற்றுக்கிடையில் இடைத்தாக்க தொடர்புகளை கொண்டுள்ளது. அது சூழத்தொகுதியை தருகின்றது. சூழத்தொகுதிகள் சேர்ந்து உயிர்கோளத்தை தருகின்றது. தனியன் சூழலில் வாழும் யாதேனும் ஒரு குறித்த இனத்தின் தனியொரு அங்கி தனியன் என அழைக்கப்படும். உதாரணம் தென்னை, குரங்கு, யானை. இனம் பெரும்பாலான இயல்புகளில் ஒன்றையொன்று ஒத்ததும் தமக்கிடையே கருக்கட்டல் மூலம் வளமான எச்சங்களை தோற்றுவிக்கும் அங்கி கூட்டம் இனம் என அழைக்கப்படும். அதாவது இயல்புகளில் ஒன்றையொன்று ஒத்ததும் தமக்கிடையே கருக்கட்டல் மூலம் வளமான எச்சங்களை தோற்றுவிப்பவை இனம் என அழைக்கப்படுகின்றது. அப்போது நீங்கள் கேட்கலாம், இனம் இல்லாத அங்கிகளும் இருக்கின்றனவா? ஆம், இனம் என்ற பிரிவில் அடக்கப்படாத அங்கிகளாக கோவறு கழுதை, கழுதை புலி போன்றவை காணப்படுகின்றன. இனத்திற்கு உதாரணமாக கோழிக்கண்டை அலங்கார மீன், மனிதன், திலாப்பியா. குடித்தொகை குறித்த காலப்பகுதியில் குறித்த புவியியல் பிரதேசம் ஒன்றில் வாழும் ஒரே இனத்தைச் சேர்ந்த அங்கிகளின் கூட்டம் குடித்தொகை என அழைக்கப்படும். இங்கு காலப்பகுதி குறிப்பிட வேண்டும், மற்றும் வாழுகின்ற பிரதேசம் குறிப்பிட வேண்டும், மற்றும் ஒரே இன அங்கிகள். இந்த 3 நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்வதாக குடித்தொகை காணப்படும். உதாரணமாக 2011ஆம் ஆண்டில் ஜால தேசிய பூங்காவில் இருந்த யானைகளின் எண்ணிக்கை 5879. இங்கு ஆண்டு குறிப்பிடப்பட்டுள்ளது, எங்கு காணப்படுகின்றது என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது, மற்றும் யானைகளின் எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 3 விடயங்களும் குடித்தொகை என்ற அம்சத்தில் அடக்கப்படும். 2014ஆம் ஆண்டில் இலங்கையின் மனித சனத்தொகை 21,899,445. இங்கு நீங்கள் யானைகளின் குடித்தொகையை காண்கிறீர்கள். அடுத்ததாக சாகியம் என்பதை நோக்குவோம். யாதேனும் பிரதேசம் ஒன்றில் ஒன்றுடன் ஒன்று இடைத்தாக்கம் புரியும் குடித்தொகைகள் ஒருங்கே சாகியம் எனப்படும். உதாரணம் ஜால தேசிய பூங்காவில் உள்ள விலங்கு சாகியம், நீர்கொழும்பு குடா பிரதேசத்தில் உள்ள கண்டத்தாவர சாகியம். இங்கு ஒரு விலங்கு சாகியத்தை நீங்கள் காண்கிறீர்கள். இது பல வகையான விலங்கு கூட்டங்கள் காணப்படுகின்றன. சாகியம் என்பது பல்வேறு குடித்தொகைகளின் சேர்க்கையாக காணப்படுகின்றது. சூழத் தொகுதி யாதேனும் பிரதேசம் ஒன்றிலுள்ள சகல சாகியங்களும் அவற்றுடன் இடைத்தாக்கம் புரியும் உயிரற்ற சூழற்காரணிகளும் ஒருங்கே சூழத் தொகுதி எனப்படும். உதாரணம் குளம், பெரிய மரம், உக்குகின்ற தாவர பகுதி, காடு. சூழத் தொகுதியை 2ஆக வகைப்படுத்தலாம். இயற்கை சூழத் தொகுதி, காடு, சமுத்திரம் போன்றவை இயற்கை சூழத் தொகுதியாக கருதப்படுகின்றன. அதேபோன்று செயற்கை சூழத் தொகுதியாக வீட்டு தோட்டம், வயல் போன்றவை கருதப்படுகின்றன. உக்குகின்ற மரத்தினையின் நாம் ஒரு சூழத் தொகுதியாக கருதலாம். இங்கு மரத்தை பார்த்தோமானால் அதில் பங்கசு வளர்ந்து காணப்படுகின்றது. அதே போன்று வண்டுகளின் குடித்தொகை காணப்படுகின்றது, கரையான்களின் குடித்தொகை காணப்படுகின்றது. எனவே இதனை நாம் ஒரு சூழத் தொகுதியாக கருதலாம். பல்வேறு அங்கிகள் காணப்படுகின்றன, அவற்றுக்கிடையே இடைத்தாக்கம் நிகழ்கின்றது. எனவே மரம் ஒரு சூழத் தொகுதியாக கருதப்படக்கூடியதாக உள்ளது. உக்குகின்ற மரத்தில் பல்வேறு அங்கிகள் வாழ்க்கையை நடத்துகின்றனவாக காணப்படுகின்றன. அவற்றுடன் ஒன்று இடைத்தாக்கம் புரிகின்றன. சூழத் தொகுதியில் உயிரற்ற சூழலுடன் நிகழும் இடைத்தாக்கங்கள். இங்கு நாம் பார்த்தோமானால் உயிருள்ள அங்கிகள் காணப்படுகின்றன. அதே போன்று உயிரற்ற சூழல், அதாவது சூரிய ஒளி, வளி, நீர், மண் போன்றவை காணப்படுகின்றன.
அங்கிகள் பல்வேறு தேவைகளுக்காகவும் இவற்றுடன் உயிரற்ற சூழலுடன் தொடர்புகளை கொண்டுள்ளன. உணவு மற்றும் அவை சுவாசிப்பதற்கு, ஒளித்தொகுப்பு செய்வதற்கு மற்றும் வாழ்வதற்கு வசிப்பிடமாக உயிரற்ற சூழலுடன் இடைத்தாக்கங்களை கொண்டுள்ளன. அதற்கான படத்தினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். பல்வேறு அங்கிகள் காணப்படுகின்றன. அவை ஒன்றுடன் ஒன்று இடைத்தாக்கத்தை மேற்கொள்கின்றன. உயிருள்ள அங்கிகளுடனும் இடைத்தாக்கத்தை கொண்டுள்ள அதேவேளை உயிரற்ற சூழலுடனும் இடைத்தாக்கத்தை கொண்டுள்ளன. இது ஒரு சமநிலையில் நிலம். அதாவது ஒரு அங்கி ஒரு தாவரத்தை உண்ணும், அதே நேரம் அந்த அங்கி இறந்து அந்த தாவரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கனியுப்புக்கள் போன்றவை மீண்டும் மண்ணிற்கே கிடைக்கும். உயிரின மண்டலம், காலநிலை, சூழல் ஆகியவற்றில் ஏற்படும் சிறிய மாற்றங்களுடன் குறித்த சூழலுக்கு இசைவாக்கமடைந்த அங்கிகளை கொண்ட பல சூழல் தொகுதிகளின் சேர்க்கை உயிரின மண்டலம் என அழைக்கப்படும். அதாவது பல சூழல் தொகுதிகளின் சேர்க்கை உயிரின மண்டலம், பயோ என அழைக்கப்படும். உதாரணம், அயனமண்டல மலைக்காடு, தண்ட்ரா, ஊசி இலை புதற்காடுகள், பாலைவனம். சில உயிரின மண்டலங்களை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அயனமண்டல புல்வெளிகள் சவன்னா என அழைக்கப்படுகின்றன. அதே மாதிரி துருவ பகுதியில் உள்ள பாலைவனங்கள், தாவரங்கள் விலங்குகள் அற்ற பகுதிகள் அல்லது மிகவும் குறைந்த பகுதிகள் தண்ட்ரா என அழைக்கப்படுகின்றன. அதேபோன்று பாலைவனங்கள் என்றும் பசுமையான குறுமர புதற்காடுகள், அயனமண்டல மலைக்காடுகள், ஊசியிலை புதற்காடுகள், கடற்கரை இவை யாவும் உயிரின மண்டலமாக கருதப்படுகின்றன. உயிர்கோளம், புவியிலுள்ள சூழத் தொகுதிகள் அனைத்தையும் ஒருங்கே கருதும் போது அது உயிர்கோளம் எனப்படும். உயிர்கோளம் 3 வகைப்படுத்தப்படுகிறது. உயிர்கோளத்தை பார்த்தோமானால் நீர்கோளம், வளிக்கோளம், கற்கோளம் என 3 கோளங்கள் சேர்ந்து உயிர்கோளத்தை ஆக்குகின்றது. முதலாவது கற்கோளம், புவி மேற்பரப்பும் மேல் மென்மூடியும் இதில் அடங்கும். நீர்கோளம், சமுத்திரம், நன்னீர் தேக்கங்கள் என்பவை இதில் அடங்கும். வளிக்கோளம், புவியைச் சூழ உள்ள வாயு கலவை இதில் அடங்கும். சாராம்சம், உயிர்கோளத்தின் ஒழுங்கமைப்பு மட்டங்கள்: தனியன், குடித்தொகை, சாகியம், சூழத்தொகுதி, உயிர்கோளம். சூழலில் வாழும் யாதேனும் ஒரு குறித்த இனத்தின் தனியொரு அங்கி தனியன் எனப்படும். குறித்த காலப்பகுதியில் குறித்த புவியியல் பிரதேசம் ஒன்றில் வாழும் ஒரே இனத்தைச் சேர்ந்த அங்கி கூட்டம் குடித்தொகை எனப்படும். யாதேனும் பிரதேசம் ஒன்றில் உயிர் வாழும் ஒன்றுடன் ஒன்று இடைத்தாக்கம் புரியும் குடித்தொகைகள் ஒருங்கே சாகியம் எனப்படும். யாதேனும் பிரதேசம் ஒன்றிலுள்ள ஒன்றுடன் ஒன்று இடைத்தாக்கம் புரிந்து வாழும் சகல சாகியங்களும் உயிரற்ற சூழற்காரணிகளும் ஒருங்கே சூழத்தொகுதி எனப்படும். புவியிலுள்ள சூழத்தொகுதிகள் அனைத்தும் ஒருங்கே உயிர்கோளம் எனப்படும்.